ஹலோ கைஸ், வெல்கம் டு டாசல் பை ஷில்பா. இன்றைக்கி ஒரு ஸ்லாண்டிங் ஆர்ச் தான் பண்ண போகிறோம். அதுக்காக நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். ஸ்மால் சைஸ் கிறிஸ்டல் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஆன்டிக் ரவுண்ட் ஸ்மால் பீட்ஸ் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 12 வந்து இந்த கிறிஸ்டல் பீட்ஸ் ஆகாது 10ல், அதனால 12 நம்பர் எடுத்திருக்கேன். ஸ்டார்ட் பண்ணலாம். யூஷுவல் 6 ஸ்ட்ராண்ட்ஸாக த்ரெட் எடுத்துகிட்டு நார்மல் லாக் பண்ணுற மாதிரி லாக் பண்ணியிருக்கேன். லாக் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 1 2 3 4 செயின் எடுத்திருக்கேன். இது வந்து டாசல்ஸ் கட்டுறதுக்காக 1. இப்போ பக்கத்தில் போய் இன்னொரு வாட்டி லாக். நாங்கள் வந்து ஒரு ஆர்ச்சுக்கு நடுவே வந்து 2 டைம்ஸ் வந்து டாசல்ஸ் கட்ட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து டிஸ்டன்ஸ் இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் இப்படி பண்ணுறேன். 3 4 அகெயின் 4 வந்து 4. இப்போ 1 2 3 3 செயின்ஸ் போட்டு ஒரு லாக் பண்ணுறேன். இந்த லூப் எடுத்துகிட்டு இப்போது கிறிஸ்டல் பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று ஸ்மால் கிறிஸ்டல் பீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு நீடல் மேலே ஒரு டைம் சுற்றிட்டு நார்மல் ஸ்லாட்டிங் ஆர்ச்சுக்காக நாங்கள் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் பார்த்துட்டு லாக் பண்ணிக்கோங்க. ஒரு 0.6 இருக்கும் டிஸ்டன்ஸ் வந்து. டூ லூப்ஸில் ஒரு வாட்டி, அகெயின் 2 லூப்ஸில் ஒரு வாட்டி டபுள் க்ராஷெட் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து 2 டைம்ஸ் வந்து செயின்ஸ். இப்போது நீடல் மேலே ஒரு வாட்டி சுற்றிட்டு அந்த டபுள் க்ராஷெட்டுக்குள்ளே போய் அகெயின் நம்ம வந்து டபுள் க்ராஷெட் தான் பண்ண போகிறோம். 1 2 3 நீடல் மேலே ஒரு வாட்டி சுற்றிட்டு உள்ளே போய் த்ரெட் எடுத்துகிட்டு வந்து 2 லூப்ஸில் ஒரு வாட்டி 2 லூப்ஸில் ஒரு வாட்டி அகெயின் நீடல் மேலே ஒரு வாட்டி சுற்றிட்டு த்ரெட்டுக்குள்ளே போய் 2 லூப்ஸில் ஒரு வாட்டி அகெயின் 2 லூப்ஸில் ஒரு வாட்டி. டோட்டல் வந்து 8 டைம்ஸ் பண்ணிக்கணும். 8 ஆயிடுச்சு. இப்போது கரெக்டாக அதை ஸ்லாண்ட் பண்ணிவிட்டு லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு இப்போது டர்ன் பண்ணிக்கணும். இப்போ லூப் எடுத்துருக்கேன். டர்ன் பண்ணிவிட்டு லூப் எடுத்துகிட்டு பீட் ஆட் பண்ணுறேன். ஒரு பீட் ஆட் பண்ணிவிட்டு இந்த பக்கத்தில் போய் டபுள் க்ராஷெட்ஸில் செயின் கேப் இருக்கும் இல்லையா மேலே, அங்கே போய் லாக் பண்ணணும். அகெயின் செகண்ட் பீட் லூப்பில் எடுத்துகிட்டு சேம் நெக்ஸ்ட் இந்த டபுள் க்ராஷெட் செயினில் போய் லாக். ஸோ இந்த ஆர்ச் ஃபுல்லாக இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே பீட் ஆட் பண்ணிகிட்டே போகணும். உங்களுக்கு ஒரே வாட்டி 4 பீட்ஸ் எடுக்க முடியலன்னா 1 இல்லை 2. இது வந்து நாங்கள் ஒரே ஸ்டெப்பில் முடிச்சிடலாம்.
டோட்டல் 8 பீட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். எயிட் டபுள் க்ரோஷெட்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்கு மேலே போய் 8 பீட்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போது டர்ன் பண்ணிக்கணும். டர்ன் பண்ணிவிட்டு இங்கேருந்து 1 2 3 செயின்ஸ் பண்ணியிருக்கேன். 3 செயின்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் செயின் எடுத்தோம் இல்லையா, அதுக்குள்ளே போய் லாக் பண்ணிக்கலாம். இது வந்து பிகாட் வரும். லாக் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பக்கத்தில் பீடு இருக்கு இல்லையா, அதுக்கு பீடுக்கு அண்டர் போய் ஒரு சிங்கிள் க்ரோஷெட். இப்போது இங்கே வந்து 1 2 3 செயின்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து பீடுக்கு கீழே வந்து ஃபஸ்ட்டு லாக் பண்ணோம் இல்லையா, நான் அந்த பீடுக்கு கீழே வந்து லாக் பண்ணல, அந்த ஃபஸ்ட்டு லாக்கில் தான் வந்து ஃபஸ்ட் சிங்கிள் க்ரோஷெட்டில் தான் போய் லாக் பண்ணிக்கிறேன். அப்போது எங்களுக்கு ஒரு பிகாட் வரும். இந்த பிகாட்டை வந்து நெக்ஸ்ட் பீடுக்கு கீழே போய் லாக் பண்ணணும். இங்கேருந்து 1 2 3 ஆனதுக்கப்புறம் அகெயின் சிங்கிள் க்ரோஷெட்டில் வந்து லாக் பண்ணணும். நெக்ஸ்ட் அடுத்த பீடுக்கு கீழே போய் லாக் பண்ணணும். இப்போட்ட 3 செயின்ஸ் போட்டு அதை வந்து சிங்கிள் க்ரோஷெட்டில் லாக் பண்ணியிருக்கேன். லாக் பண்ணிவிட்டு இப்போது இந்த கிளாத்தில் லாக் பண்ணணும். வந்து எடுத்துகிட்டு வந்து இப்படி ஸ்லாண்டிங்காக எடுத்துகிட்டு வந்து லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணிவிட்டு கரெக்டாக ஸ்லாண்டிங் ஆர்ச் மாதிரி வரணும். ரொம்ப கேப் தள்ளி விட்டெல்லாம் லாக் பண்ணிடாதீங்க. லாக் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு இங்கேருந்து 1 2 3 இந்த 3 செயின்ஸ் வந்து ஸ்மால் கேப்புக்காக, இந்த ஆர்ச்சுக்கு நடுவில் வந்து கேப் வேணும். ஸோ டேசல் கட்டினா கொஞ்சம் கேப் இருக்கட்டும்னு சொல்லிட்டு 3 செயின்ஸ் போடுறோம். இப்போ இங்கேருந்து 4 செயின்ஸ் 1 2 3 4 செயின்ஸ். 4 செயின் ஆனதுக்கப்புறம் 2 டைம்ஸ் வந்து லாக் பண்ணிக்கிறேன் நான். இங்கே நீங்கள் மறந்து ஒரே டைம் லாக் பண்ணிக்கலாம். 2 டைம்ஸ் டேசல் கட்டுறதுனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் 2 டைம்ஸ் லாக் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரே டைம் லாக் பண்ணிங்கன்னா கூட பரவாயில்ல, எந்த ப்ராப்ளம்ஸ் இல்லை. அகெயின் 4 செயின் போட்டுட்டு இன்னொரு வாட்டி லாக் பண்ணுறேன். 4 செயின் வந்து 2 டைம்ஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து 3 செயின்ஸ், அகெயின் ஒரு ஆர்ச், நெக்ஸ்ட் 3 செயின், அகெயின் 4 செயின், 4 செயின் 1 டைம் லாக், அகெயின் 4 செயின். இப்போ இங்கேருந்து 3 செயின்ஸ் 1 2 3. இந்த டிசைன் வந்து காட்டன் சாரீஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு எல்லோ கலர் காட்டன் சாரீக்கு தான் பண்ணியிருக்கேன். நான் அந்த பிக்கோட சாய்ஸ். பீட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணிவிட்டு நீடல் மேலே ஒரு வாட்டி டர்ன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி க்ராஸை வச்சுட்டு ஸ்லாண்டிங்காக இங்கேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு வரலாம். த்ரெட் எடுத்துகிட்டு வந்து 2 லூப்ஸில் ஒரு வாட்டி, அகெயின் 2 லூப்ஸில் ஒரு வாட்டி, 1 2 ஆக்சுவலி இங்கேருந்து நீடல் மேலே ஒரு வாட்டி சுற்றிட்டு த்ரெட் எடுத்துகிட்டு வாங்க. 2 லூப்ஸில் ஒரு வாட்டி, அகெயின் 2 லூப்ஸில் ஒரு வாட்டி, 1 2 3
3 4 5 6 7 8 ஆயிடுச்சு. இப்போ லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு டிசைன் வந்து டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிவிட்டு பீட் ஆட் பண்ணணும். இப்போ ஒரு பீட் ஆட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷெட்டுக்கு மேலே இருக்கிற கேப்பில் போய் லாக் 2 3 lock, again ஒரு bead, கைஸ் நம்ம சேனலுக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. சேனல் ஸ்டார்ட் பண்ணி 9 months ஆயிடுச்சு. இது ஒரு லாங் டைமாக இருந்தால் கூட எனக்கு அது சீக்கிரம் தான் இருக்குது. ஏன்னா நான் சரியாக அவ்வளோ வீடியோ எல்லாம் அப்லோட் பண்ண டைம் கிடைக்கல. என்னால் எவ்வளோ முடியுதோ ஒரு மாதத்துக்கு ஒரு 4 வீடியோ இல்லை 3 வீடியோஸ் அந்த மாதிரி தான் அப்டேட் பண்ணிகிட்டே வந்தேன். நான் 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்ஸ். உங்களுக்கு நான் சொல்கிறது எதாவது புரியலன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட மிஸ்டேக்ஸ் எது இருந்துச்சுன்னா எனக்கு எதாவது சொல்லணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எங்களை மாதிரி ஸ்மால் சேனல் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் என்கரேஜ் பண்ணுங்கள். அப்படி இந்த வீடியோஸ் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த மாதிரி யூஸ் ஆகிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ டோட்டல் 8 பீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இப்போது டர்ன் பண்ணிக்கலாம். நான் இப்போ இங்கே வர த்ரெட் வந்து கட் ஆகிடுச்சு இல்லையா, அதுக்கு வந்து பேக் சைடு தள்ளிட்டு வந்து க்ளூ பண்ணிடுறேன். ஸோ அதனால் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிய போகிறதில்ல. இப்போது இங்கேருந்து 1 2 3 பீட்ஸ் ஆயிடுச்சு. 3 செயின்ஸ் ஆயிடுச்சு. இப்போ சிங்கிள் க்ராஷெட்டில் போய் லாக் பண்ணும். லாக் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் பீடுக்கு கீழே போய் லாக் பண்ணலாம். அகைன் இங்கே இந்த 1 2 3 நெக்ஸ்ட் இந்த சிங்கிள் க்ராஷெட்டுக்குள்ளே போய் லாக். இப்போது நெக்ஸ்ட் பீடுக்கு கீழே போய் லாக். அகைன் இந்த 1 2 3 லாஸ்ட்டில் வந்து ஸ்லாண்டிங்கை பிடிச்சிட்டு லாக் பண்ணணும். 1 2 3 டைம்ஸ் வந்து லாக். அகெயின் கேப் வந்து அகெயின் ரிப்பீட் வரணும். இந்த டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டேசல் கட்டிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான். இப்போது கைஸ் இப்போ வந்து நான் வந்து 130 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துகிட்டு டேசல்ஸ் கட்டியிருக்கேன். இந்த ஸ்மால் கேப் வந்து ஆர்ச்சுக்கு நடுவில் வந்து கேப் வரதுக்காக. நெக்ஸ்ட் வந்து 2 டைம்ஸ் வந்து லாக் பண்ணோம் இல்லையா, அது வந்து இந்த டேசல்ஸ் நடுவில் வந்து கொஞ்சம் கேப் வரட்டோன்னா அப்போ பார்க்க நல்லா இருக்கும். இல்லை கன்ஜஸ்டடாக இருக்கும் 2 டேசல் கட்டினா. உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இன்ஸ்டாவில் கொடுத்துருப்பேன், டிஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். கிளாஸ் யாராவது அட்டென்ட் பண்ணணுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.